அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் உடும்பு அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் எம்சிசி ஊழியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்திருக்கூடிய மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்ல சுமார் 3 கிலோ எடையுள்ள ஒரு உடும்பு, அரிய வகை உடும்பு ஒன்று அடித்து கொலை செய்யப்பட்டதாக, அதை கொண்டு விட்டதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைத்தது. அதனை யாரோ அடித்து கொண்டு விட்டதாக மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் வந்த ஒரு உறுப்பினர் இந்த வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தந்ததாகவும், அதன் பேரில் இந்திய வனத்துறை அதிகாரிகள் இந்த 2 உடம்பை மீட்டு விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பா மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப் கொல்லப்பட்ட உடும்பு அரிய வகை பாதுகாக்கப்பட்டுள்ள உடும்பு என்பதனால வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. அதனை யார் அடித்துக் கொண்டார்கள், உணவுக்காக அடித்துக் கொள்ளப்பட்டதா என்ற கோணத்தில் வனத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டார்கள். சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது இந்த உடும்பு தற்செயலாக அருகே இருக்கக்கூடிய ஒரு கால்வாயிலிருந்து உள்ளே வந்ததாகவும், அது இந்த கூடிய ஊழியர்களை தாக்க முற்பட்டதாகவும், அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த பாலச்சந்திர என்ற ஊழியர் அந்த உடும்பை அடித்து கொண்டதாகவும் எம்சிசி கிரிக்கெட் கிளப் சார்பாகவும் வனத்துறையில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சிசிடிவி காட்சியிலும் அது உறுதி செய்யப்பட்டதாகவும், அதன் அடிப்படையில் பாலச்சந்தரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது அவர் 14 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக வனத்துறை அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். வேறு ஏதேனும் உயிரினங்கள் இது போன்று கொல்லப்பட்டிருக்கிறதா என்று குறித்தும் விசாரணை நடத்தப்பட இருப்பதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலச்சந்தர் என்ற ஊழியர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.